Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சி ட்ரேடிங் சோல். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரைடே போட்டிருந்த வீடியோவில் வந்து 4 இண்டெக்ஸ்க்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன், அதேமாதிரி வந்து ட்ரெண்டிங் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது, நம்மளோட லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி வந்து நாளைக்கு டியூஸ்டே ஆமாம், டியூஸ்டே வந்து நமக்கு ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ ஃபின்னிஃப்டி வந்து நிஃப்டியோட லெவல்ஸ், அதேமாதிரி நாலு இண்டெக்ஸோட லெவல்ஸ், அதேமாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நிஃப்டி வந்து நல்ல கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனால், கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஹை கேண்டில் போட்டான். ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் பண்ணான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஆனால் என்ன பண்ணிட்டா, ஓப்பன் ஹை கேண்டில்னா என்னன்னா, உங்களுக்கு ஓப்பனும் ஹையும் இங்கே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதான் ஓப்பன் ஹை கேண்டில். அங்கேயே வந்து செல்லிங்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணல, பெரிய செல்லிங் வரல. ஃபுல்லாகவே என்னது டவுன் ட்ரெண்ட் வித் சைட்வேஸில் போயிருக்கான். இன்ட்ராடேல நான் சொல்கிறேன், ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணிக்கான், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை வந்து ஆல்மோஸ்ட் 4th கேண்டில்லாம் கட் பண்ணியிருக்கான் 9:30 அந்த டயத்தில். மறுபடியும் கட் பண்ணி கீழே வராமல் என்ன பண்ணிட்டா, அப்படியே சைடு வைஸ்லேயே போயிட்டு நம்மளோட ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்கான். ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டு நேற்று ஒரு க்ளோசிங்கில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக சைடு வைஸ்லேயே போயிட்டான். ஓகேங்களா கைஸ்? எந்த லைனுமே நம்மளோட லைனில் டச் பண்ணல. ஓகேங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு மேலே பெரிய சைடு வைஸு ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லோ டு ஹை ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட் 275 பாயிண்ட் தான். ஓகேங்களா? அடுத்து ஃபின் நிஃப்டி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இன்னைக்கு. ஃபின் நிஃப்டி மிட் கேப் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஃபின் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கான், டைரெக்டாக ஃபாலோ ஆகி நம்மளோட சப்போர்ட் ஜோனை டச் பண்ண உடனே பாருங்க ஒரு ரைஸு. மறுபடியும் என்ன பண்ணிட்டோம், நம்ம பேண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் ஒரு ஃபாலு. ஆனால் என்ன பண்ணல, பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சப்போர்ட் ஜோனு கீழே க்ளோசிங் வைக்கல. அப்போ அழகாக இந்த இடத்துல 9:55 என்ட்ரி எடுத்திருந்தோம்னா கரெக்டாக நம்ம லைன் தான் அடுத்த டார்கெட் இருக்குது. இடையில எந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. ஓகேங்களா? அப்போது அழகாக இங்கே வரைக்கும் போயிருப்பான். அப்போது இந்த இடத்துல ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு நீங்கள் பார்க்கணும்னா, நான் ஒரு கால் எடுத்து வச்சுட்டு பாருங்க. நான் எப்பயுமே 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி தான் போயிருப்பேன். ஏன்னா அங்கே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், டிகேவும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவுட் ஆஃப் த மணியில் ஆப்ஷன் பையிங் பண்ணும். ஆப்ஷன் பையிங் தெரியாமல், டிகே தெரியாமல் போய் நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் பயங்கரமாக வரும். ஓகேங்களா? இப்போ 9:55 அந்த ரேஞ்ச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளோட ஆப்ஷன்ஸ்லேயுமே சப்போர்ட் ஜோன் இருந்துருக்குது. அப்போ டபுள் கன்ஃபர்மேஷனு நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக 109%, ரவுண்டாக 100% வச்சுக்கலாம். 100% நம்ம ஒரு 50% கேப்சர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா கைஸ்? அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. டைரக்டா லைனை டச் பண்ணோன்னே இந்த கேண்டில் மேலே க்ளோசிங் வச்சா நான் கூட என்ன நினைச்சேன், சரி கொஞ்சம் நல்ல புல்லிஷ் கேண்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காரு ரெசிஸ்டன்ஸ்ல. இந்த கேண்டில் கட் பண்ணி அடுத்த கேண்டில் நல்ல கிரீன் கேண்டில் வச்சிட்டோன்னா அடுத்து இந்த ஜோன் வரைக்கும் வரலாம், இல்லைன்னா இந்த லைனுக்கு வந்துடும் நினைச்சேன். ஆனால் அடுத்த கேண்டில் என்ன பண்ணிட்டாங்க, ரெட் கேண்டில் போட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டா, டேரக்டா அங்கேருந்து ரெசிஸ்டன் எடுத்து டேரக்டா மறுபடியும் ஃபால், மறுபடியும் டேலோ, அதுக்கப்புறம் அவனோட சப்போர்ட் ஜோன் கிட்ட மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கான். இப்போ இந்த ஃபாலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம்னா அழகா பாருங்க, இந்த புட் ஆப்ஷனு அழகா ஹேமர் கேண்டில் போட்டிருக்கான். கேண்டில் ஸ்டிக் படிச்சவங்களுக்கு தெரியும், ஹேமர் கேண்டில் போட்டிருக்கான். டைரக்டா அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75%. ஓகேங்களா? அவ்வளோதாங்க கைஸ். இதில் ஒரு 100%, அதில் ஒரு 75% இந்த ரெண்டு அனலைசிஸ்லையுமே. ஓகேங்களா? அடுத்து மிட் கேப் நிஃப்டி பாருங்க, ஓப்பன் ஆனப்பே இன்னைக்கு மிட் கேப் எக்ஸ்பெரி ஓப்பன் ஆனோடனே பாருங்க நம்மளோட லைனை டச் பண்ணிட்டான். அப்போ என்ன, அங்கேருந்தே டேரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் தான். எந்த லைனுமே நான் மாற்ற கிடையாது. நீங்கள் நேற்றோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? லைனை டச் பண்ணோடனே ஃபுல்லாக செல்லிங் தான். ஆனால் என்ன ஃபுல்லாகவே இப்போ என்னன்னு தெரியல, இப்போ ஃபுல்லாகவே சைட்வேஸில் தான் இருக்காங்க எல்லா மார்க்கெட்டுமே, சரி எல்லா இண்டெக்ஸுமே. ஓகேங்களா? அந்த ஒரு கேண்டில் 2 கேண்டில் இந்த மாதிரி நல்ல ஃபுல் கேண்டிலாக போட்டுறாங்க. அது வந்து ஆப்ஷன் பையர் கேப்சர் பண்ணுறது கஷ்டம். ஆப்ஷன் செல்லருமே இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, லாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆப்ஷன் செல்லருக்குமே இது பிரயோஜனம் இல்லை, ஆப்ஷன் பையருக்குமே பிரயோஜனம் இல்லை. இன்ஸ்டியூஷன் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் பக்கம் போகலாம். ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருசாக எந்த ரேலியும் இல்லை, பட் இருந்தாலும் பார்க்கலாம். நம்ம கோட்டக் பேங்க் பார்த்தீங்களா ஓப்பன் ஆயிருக்கா, ஓப்பன் ஆனால் டேரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிருக்கான். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் லைன் வந்து வீக்லி சிபிஆர் லைனு, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால டபுள் கன்ஃபர்மேஷனு இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ண, டேரெக்டாக அங்கேருந்து ஃபால். இது ஆல்மோஸ்ட் 1% ஆப்ஷன்ஸில் கேப்சர் பண்ணியிருந்தோன்னா
ஆல்மோஸ்ட் அமௌண்ட்டு ஒரு 50% கெயின் பண்ணியிருக்கலாம் நம்ம. ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிருக்கான், நம்மளோட ஜோனை கட் பண்ணியிருக்கான். பட் மந்த்லி ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டு ஃபால். ஓகேங்களா. அடுத்து எம்ஆர்எஃப் பெருசாக எதுவும் இல்லை. போன வாரத்தோட வீக்லி ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துருக்கான். நேஷ்னல் எல்லாம் ஓகே தான், ஃபால் ஆகிருக்கான். ஃபஸ்ட்டு கண்ட்லேயே பெரிய ஃபாலு. அதுக்குள்ளேயே சைடு வேஸ்லேயே இருந்துட்டு மறுபடியும் வீக்லி சிபிஆர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் ஃபால் ஆகிருக்கான். இது வந்து பார்த்தீங்களா, ஹிண்டால்கோ பார்த்தீங்களா, ஓப்பன் ஆன கேண்டிலே சிபிஆருக்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல. சிபிஆர் என்னது அப்படியே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி வீக்லி ஜோன் இருந்திருக்கு. டேரெக்டாக நம்மளோட சப்போர்ட் ஜோன் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃபஸ்ட்டு கேண்டிலே கீழே க்ளோசிங் வச்சிட்டான். இப்போ டேரெக்டாக ஃபால். ஹீரோ மோட்டார்ஸ் பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கான், நம்மளோட ஜோனுக்கு மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு அடுத்து என்னது விவேப்பில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. மறுபடியும் ஃபால். மறுபடியும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் பண்ணவே முடியல. ஃபுல்லாகவே சைடு வேஸ்லேயே போய் முடிச்சிட்டான். பிட் லைட் பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கான், டேரெக்டாக மேலே போயிருக்கான். நம்மளோட ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக சைடு வேஸு. ஐஆர்சிடிசி ஃபுல் சைடு வேஸு. மற்ற எல்லாமே சைடு வேஸ் தாங்க. ஸ்கோப் ஓர்ஜு பாருங்கள், நம்மளோட ஜோனை தொட்ட உடனே எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது 0.5% வரும் எனக்கு தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் 1% வந்துருக்குது. பேட்டா இந்தியா பார்த்தீங்களா, பேட்டா இந்தியாவுமே ஃபஸ்ட்டு கேண்டிலே இருந்தது. தொட்டோன்னே இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் ஃபால் ஆகிருக்கான். அடுத்த கேண்டில் ஃபால் ஆகிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், டேரெக்டாக சிபிஆரில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 9:15 கேண்டில்லே என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் எடுத்து வெறும் 10 மினிட்ஸில் நம்மளோட டே முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆல்மோஸ்ட் இது ஒரு 0.75%. அடுத்து நம்ம நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் போகலாம். நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் ஹீரோ மோட்டார்ஸ் அங்கே பார்த்தாச்சு. பிண்டு பாருங்கள், பிண்டுமே என்னது சிபிஆரில் சப்போர்ட் எடுத்திருக்கான். டேரெக்டாக மேலே போய் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் டச் ஆனோடனே அடுத்து கீழே வந்திருக்கான். விவேப் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த ப்ரௌன் கலர் லைன் வந்து விவேப் சப்போர்ட் பண்ணால் என்ன பண்ணியிருக்கான், டேரெக்டாக கொஞ்சம் மேலே போயிருக்கான். ஓகேங்களா கைஸ். அப்புறம் ஃபுல்லாக சைடு வேஸ்லேயே போயிருக்கான். கீழே மேலே வால்டைலிட்டியாக வந்திருக்கான். கம்யூனிஸ்ட் இந்தியா பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கான், சிபிஆரில் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஃபஸ்ட்டு கேண்டிலே சப்போர்ட் எடுத்து அப்படியே சைடு வேஸ்லேயே போய் ஒரு சின்ன ரேலி கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா, நம்மளோட ஜோனை டச் பண்ணோன்னு எவ்வளோ பெரிய ஃபால்னு. நம்ம ஜோனுக்குன்னு ஒரு பவர் இருக்கும் கைஸ் எப்பயுமே. இது வந்து ஓப்பன் ஹையே டேரெக்டாக செல்லிங் தான். பிரிட்டானியா பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாமே ஜோனை டச் பண்ணி ஃபாலோ ஆகிருக்கான். இதுதான் சொல்கிறது, மார்க்கெட் சைட்வேஸில் இருந்தாலும் ட்ரெண்டிங்காக இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் என்ட்ரி கொடுத்துட்டே தான் இருப்பான். நம்மளோட ஜோனை தொடுறோன்னா அந்த இடத்துல என்ட்ரி, ஜோனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறோமோ வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. நான் இது வந்து ஒரு சிஸ்டம் சொல்கிறேன். இது வந்து என்னோட சிஸ்டம். நான் இப்படி தான் ட்ரேட் சிஸ்டம் வச்சுருக்கேன். ஓகேங்களா. டேரெக்டாக டச் ஆனோடனே ஃபால். அவ்வளோதான் கைஸ். கனரா பேங்க் பாருங்கள், டேரெக்டாக ஃபால் ஆகிருக்கான். நேற்றோட சிபிஆர், இந்த சிபிஆர் வந்து விர்ஜின் சிபிஆர்னு சொல்லுவாங்க. விர்ஜின் சிபிஆர் கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். விர்ஜின் சிபிஆரை டச் ஆடணும் உடனே எவ்வளோ பெரிய ஃப்ளையிங் பாருங்கள். ஆல்மோஸ்ட்டு இந்த லோவில் இருந்து ஆல்மோஸ்ட் 3% ஆப்ஷன்ஸில் எப்படி பார்த்தாலும் அமௌண்ட்டு டபுள் ஆகிருக்கும். அடுத்து ஃபால் ஆன ஸ்டாக்ஸில் எஸ்கார்ட்ஸ் ஓகே, சைமன்ஸ் ஓகே, பரவாயில்ல, எல்லாம் ஒரு 1% அவ்வளோதான் போயிருக்கான். அடுத்து நம்ம இதுக்கு பார்க்கலாம். பேலன்ஸ் 9 ஸ்டாக் இருக்குது. அதில் தான் பெரிய ரேலி கொடுத்துட்டு பார்ப்போம். எதுவும் இல்லை, ஹிண்டாலுக்கு அவங்க பார்த்தாச்சு. நீங்கள் ஐடி செக்டர் கொஞ்சம் எல்லாம் நல்லா இருந்தால் பாருங்கள், டேரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கான். நம்மளோட ரெசிஸ்டன்ஸோட டச் ஆகிட்டு ஒரு சின்ன கரெக்ஷனு, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கான். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னா அவன் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நான் சப்போர்ட் ஆக்ட்னு சொல்லியிருக்கேன்னா இங்கே பாருங்கள், அழகாக சப்போர்ட் ஆக்ட் ஆகி ஒரு ரைஸு. அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்து வந்து நாளைக்கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போது நம்ம நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி டியூஸ்டே. ஸோ ஃபின் நிஃப்டி லெவல்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி வந்து நாளைக்கு ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்லது. ஓகேங்களா. நான் இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் இந்த லைன்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறது. இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. அவங்களோட ஓன் நாலேஜை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க்கிங் எப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அதனால் உங்களோட ஓன் நாலேஜ், உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ். இப்போது நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,403.5. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,507. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 25,196.5. அடுத்து செகண்ட் சப்போர்ட் வந்து 25,093. ஓகேங்களா. அடுத்து பேங்க் நிஃப்டி இப்போ நிஃப்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து 51,610. அடுத்து வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,820. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 51,190.
செகண்ட் சப்போர்ட் வந்து 50,980. ஓகேங்களா? ஃபின் நிஃப்டி முக்கியம், நாளைக்கு எக்ஸ்பைரி. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,811.5. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,873. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,688.5, 23,627. இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து டே ஹை டே லோ இல்லை கேண்டில் ஸ்டிக் ஹை லோ அதை வச்சு மார்க் பண்ணுறது கிடையாது. இதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது, அதுலேருந்து வர வேல்யூஸ் அதெல்லாம் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? மிட் கேப் நிஃப்டி நீங்கள் எக்ஸ்பீரி ஆச்சு, ஸோ வந்து ஒயிட் ரேஞ்ச் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,266. அடுத்து வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,381.5. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 13,034. செகண்ட் சப்போர்ட் வந்து 12,918.5. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் பக்கம் போகலாம். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2 இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் கிடைச்சிருக்கு. ரிலையன்ஸ், மாருதி, இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. செகண்ட் வந்து இந்த 5 ஸ்டாக் கொடுக்கலாம். இது ப்ரிஃபரன்ஸ்ன்றது ட்ரேட் கிடையாது கைஸ், ஜஸ்ட் ஃபார் வாட்சிங், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் 30 ஸ்டாக்ஸ் வந்துருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே பேங்க் நிஃப்டி வருது, ஆனால் ஒரு வேலையும் தர மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல, பார்ப்போம். நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி, மேபி வால்டைலட்டாக இருக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குது நாளைக்கு. ஹீரோ மோட்டார்ஸ்லேருந்து பேங்க் நிஃப்டி வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன் அப்படியே. அடுத்து பேங்க் நிஃப்டிலேருந்து அபவுட் இண்டஸ்ட்ரி வரைக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம், அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாமே பார்த்துட்டோம். என்னோட டெய்லி வெரிஃபைடு P&L, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே போஸ்ட் பண்ணுவேன். சென்சிபிளோட வெரிஃபைடு லிங்கோட போஸ்ட் பண்ணுவேன். அது நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லி போஸ்ட் பண்ணிடுவேன். இல்லைனா எவ்ரி வீடியோ கீழே இன்ஸ்டாகிராமோட எவ்ரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும். அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் போயிடும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் டெய்லியுமே ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ரீல்ஸ் போடுவோம். அது எஜுகேஷன் பர்பஸாகவோ இல்லை ஃபன்னி பர்பஸாகவும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ வீடியோ நம்ம கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கோம். நம்மளோட டெய்லி ஒவ்வொரு வீடியோலுமே எப்படி பார்த்தாலும் மினிமம் 50% ROI இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லா வீடியோ நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் வீடியோவில் ஆட் பண்ணோன்னா சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாலேஜை டெவலப் பண்ணுங்க கைஸ். நம்மளாலையுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ரீட்டைல் ட்ரேடர்ஸுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில், ஆப்ஷன் பையிங்கில் நான் குறிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா கைஸ்? டேக் கேர், பை பாய்.